பழைய கம்பெனிக்காரங்க அதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. மத்தியில் இப்படிப்பட்ட மாத்திரம் இல்லை, இந்த கம்பெனியே கைமாறி ஆண்டு நினைச்சு பார்க்குறீங்களா? யாராவது எனக்கு மகேஸ்வரி டிபி மகேஸ்வரி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. போர்ட் மீட்டிங் முடிஞ்சோடனே என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கம்பெனி என்ன தர சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனம், அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி. நம்ம விற்க போனோம்னா சரி நான் நம்பருக்கு சொன்னோம்னா நாங்களே வாங்குவோம், நம்மளே வாங்குவோம். இது யாரால கூட்டிட்டு, இது யாரால கூட்டிட்டு, இது யாரால முடியும்? இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எல்லாம் கைக்கிறோம் இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு இந்த கூடுகை யாரால நடக்குது இல்லை? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, முடியுமா? இந்த தம்பி ரொம்ப அழகா சொன்னான், ரொம்ப அழகா மனத்துராஜ் இல்லை, ரொம்ப அழகா சொன்னான். இது இதை கோஆர்டினேட் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை இங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகி போனவங்க தங்கள் ஊரில் போய் செட்டில் ஆகி உட்காந்துருப்பாங்க, அந்த சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டுருப்பாங்க. ஆனால் இங்கே வரணுங்கும் போது இந்த 40 ஹேர்பின் பண்டை ஏறி இங்கே தங்குறதுக்கு இடம், மழை, குளிர், இந்த நேரத்தில் வரணும் அப்படின்னா யார் வர முடியும் இல்லையா? யார் கொண்டு வந்தாங்க? ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுப்பி நிற்பாங்க. ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம் அப்படி அர்ப்பணிச்சிடும் ஆண்டவர் கையில், அப்படி முழுசாக அர்ப்பணித்து ஒப்பப்படுத்தணும். எல்லாம் அப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆத்மயஸ்லா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. கைகளை ஆராதனை 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 Lord, we praise you, Lord. Pradipana Shabaraba. Worship you, Master. We give you all the glory to Lord. கடவுளே இயேசுவே, உங்க நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் அப்பா. நம்மளை மேல் இருக்கிற பட்டணம் மறைக்கப்படாது என்று சொன்னீரே. இந்த கண்மலையின் கொண்டின் மேல் இருக்கிற அந்த ஆலயம், இதன் மகிமை சர்வ வல்லமை, தேவனாகிய கர்த்தருடைய மகிமை என்று சொன்னீர். Thank you, Lord. இந்த மகிமை வெளிப்படுகிற இந்த நாளுக்காக, ஒரு எழுப்புதலின் அக்கினி எழும்புவதின் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறோம்.
mighty power of Jesus. We praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பண்ணுங்க பிதாவே. வணக்கம். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது அருமையான இந்த சகோதரர் தம்பிமாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். இல்லை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி மீட்டிங் அருமையாக நடத்தி கொண்டிருக்காங்க. அதுக்காக அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் இல்லை, யார் ஆசீர்வதிப்பார்? ஒருவன் தேவனுக்கு ஊழியம் செய்தார், தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தினால் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். The blessing is yours. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது ஒரு காரியம் பாருங்க, இன்றைக்கி அருமையான மகளிர் தினம் இல்லையா? தாய்மார்கள் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்றாவது ஒரு காரியம் பாருங்க, இந்த தோட்டத்தில் மழையும் அட்டைக்கடியும் இதெல்லாம் பொருட்படுத்தாது வேலை செய்து தங்களை பிள்ளைகளை எப்படியோ கொஞ்சம் படிக்க வச்சு இல்லை அவங்கள நல்ல நிலைமை காக்கிற பெற்றோம். அல்லேலூயா. தம்பிமார் அன்னைக்கு என் வீட்டுக்கு வரும்போது என் கண்ணில் கண்ணீர், இவங்க பார்த்தாங்களும் தெரியாது, நான் கண்ணீர் விட்டேன். ஏன்னா ஒரு மலைநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேபர் இவங்க பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கு. அல்லேலூயா. கையை உயர்த்துங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தணும், இந்த பெற்றோருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் இல்லையா, இந்த எஸ்டேட் நிர்வாகம் அருமையான இந்த சகோதரர் ஜெயசந்திரன் அவர்களுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அவரும் அண்ணே என் சார்பாக நீங்கள் போய் அந்த காரியத்தை செய்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிற அவருக்காகவும் நம் நன்றி செலுத்துவோம். அடுத்த ஒரு காரியம், என்னுடைய குடும்பம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த எஸ்டேட்லேயே இருந்து எஸ்டேட்லேயே வேலை செய்து கடந்து போய் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்களும் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை எங்கள் மூலமாக நாங்கள் செய்கிற நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசம்பிளி என்கிற அந்த ஊழியத்தின் மூலமாக என் அன்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. செய்திக்கு போகிறதுக்கு முன்னால் இன்னொரு சின்ன காரியம் சொல்லிட்டு நிறைய நேரம் எடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நல்ல செய்தி, அருமையான அந்த நல்ல போதகர் அருமையான செய்தி கொடுத்தார், நல்ல செய்தி. அதனால் நான் போய் அவங்க நேரத்தை திருட நான் விரும்பலை. சுருக்கமாக 3 காரியம் மாத்திரம் நான் சொல்ல போகிறேன், சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் இல்லையா? இப்போ முன்னால் ஒரே ஒரு காரியம் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விரும்பினார். என்னாகம 24:1 சொல்கிறாரு, என் ஜனமாகி இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிரியம், இதெல்லாம் சொன்னார். ஆனாலும் 1 சாமுவேல் 5-6 வசனங்கள் அதிகாரம்லாம் படிக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியருக்கும் நடுவில் ஒரு யுத்தம் நடக்குது. இந்த யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்குது, முதல் நாள் யுத்தத்தில் போய் இஸ்ரவேல் தோத்துட்டு வராங்க. 2வது நாள் சொல்கிறாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டி நம்மக்கிட்ட இல்லை, அதனால நம்ம தோத்துட்டோம், அந்த பெட்டி நம்ம கையில் வேணும், கொண்டு வாங்கங்கிறாங்க. 2வது நாள் பெட்டி வந்தோடனே ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு எல்லாம் நடக்குது. ஆனால் என்ன நடந்தது, 2வது நாள் தோற்று போனாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி யார் பிடிச்சிட்டு போனாங்க, பெலிஸ்தியர் கொண்டு போயிட்டாங்க இல்லையா? இப்போ நம்ம எங்கே நின்று யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பார்டரில் நின்று யுத்தம் பண்ணுவோம், உள்ளே போக மாட்டோம் இல்லையா? எதுக்குள்ளே போக மாட்டோம், ஒரு பார்டரில் நின்று அப்படி யுத்தம் பண்ணுவோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றதுல யுத்த நாளுக்கு குதிரை ஆனது யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுகிற ஜெயமோ கர்த்தரால் வரும். அதனால நாங்கள் பார்டரில் நாங்கள் யுத்தம் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம்னா, எய்யப்பட்ட ஆயுதங்களுக்கு நேராக நம்முடைய யுத்தம் இருக்கும் இல்லையா? எய்தவன் யாருன்னு தெரியாது, அந்த ஆயுதங்களுக்கு நேராக நம்ம யுத்தத்தை நம்ம செய்வோம். ஏன்னா வேத வார்த்தை நமக்கு என்ன சொல்றது, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது, இதுதான் நம்ம செய்வோம். அந்த உடன்படிக்கை பெட்டி நீங்க பார்க்கும்போது கை வச்ச அது மேல கை வச்சாலே என்ன ஆகும், ஆளுக்காளி இல்லை, தொட்டாலே ஆளுக்காளி, ஆசாரியனே அடிச்சு போட்டது. அப்படின்னா பெலிஸ்தியன் அந்த பெட்டியை தூக்கிட்டு போனானே, அவன் ஏன் சாகல? பெலிஸ்தியன் பெட்டியை தூக்கிட்டு தானே போனான், ஏன் சாகல இல்லையா? ஏன் நான் சொல்றேன் கேளுங்க, தேவனாகிய கர்த்தர் நடு மத்தியில, ஆழத்துல, உயரத்துல, மத்தியில நின்று யுத்தம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. யார் காரணமோ அந்த காரணியை
முற்றுமாய் அழித்து யுத்தம் செய்யக்கூடிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிச்சோன்னு எங்க கொண்டு போட்டாங்க? தாகோன் என்கிற அவங்க கோயிலில் கொண்டு வச்சாங்க. என்ன நடந்தவங்களுக்கு தெரியும். உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் அந்த தாகோன் கீழே விழுந்தாங்க. 2ஆம் நாள் நிறுத்தி வச்சாங்க. துண்டு துண்டா உடைஞ்சு போனா. எங்க அடிச்சான்? நம்ம எங்க அடிப்போம்? பார்டர்ல அடிப்போம். இவர் எங்க அடிப்பாரு? உள்ளப்பை. அல்லேலூயா. நான் சொன்னால் உள்ளத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாகிய கர்த்தர் இல்லையா? இப்போ நம்ம உள்ளத்தின் ஆழத்துல என்ன துன்பம் இருக்குது, துயரம் இருக்கிறது, என்ன கஷ்டம் இருக்கிறது என்பதை நம்ம பெற்றோர் அறிய மாட்டாங்க, நண்பர்கள் அறிய மாட்டாங்க. ஆனால் அதை அறிகிறது யார்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் எங்க போய் அடிப்பாரு? உள்ளத்தின் ஆழத்துல போய் அவர் அடிச்சு அதை விடுதலை கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு செய்திக்கு நேராக நம்ம கடன் சொல்லுவோம். ஒரு 3 குறிப்பு சீக்கிரம் நான் முடிச்சிடுறேன். உங்களுக்கு மற்ற காரியங்கள் இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிக்க ஆசைக்கிறேன். இல்லை என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க? குடும்ப கூடுகை. ஏன் அது? எதுக்காக? அந்த நல்ல பிரியாணி சாப்பிட்டு போனாங்க. எதுக்காக? இல்லை, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கூடுகைக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். யார் ஆசீர்வதிக்கப்படணும்? இங்கே கூடியிருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் நினைச்சணும், இந்த சர்வ வல்லவருடைய ஆலயத்தின் நிமித்தமாக, இந்த சர்வ வல்லவருடைய தேவனுடைய வல்லமையினால நம்ம ஆசீர்வதிக்கப்படணும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அதுக்காக தான் இந்த கூடுகையை ஆண்டவர் நினைச்சிருக்காரு, நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கார். வாசிங்களா, சங்கீதம் 128:4 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். வெரி ஷார்ட் மெசேஜ், நீங்கள் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் முடிச்சிருவேன். சங்கீதம் 128:4. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். இப்படின்னு 128வது சங்கீதத்தை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகள் அங்கே இருக்கு. ஆனா ஒரு மனிதன் எப்பொழுது முழு மனிதனாக மாற்றப்படுகிறான் என்கிறத நிச்சயமா நம்ம அறியணும். ஐயா சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று 3ம் சேர்ந்துதான் ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறது. இந்த குடும்ப கூடுகையில அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, தகப்பன், மனைவி, பிள்ளைகள், இந்த 3ம் சேர்ந்தாதான் ஒரு மனிதனானவன் முழு மனிதனாக மாற்றப்படுகிறான். ஆண்டவராகிய தேவன் மனிதனை உண்டாக்கி ஏற்ற துணையை உருவாக்கி கொடுக்கணும். அப்பதான் அவன் முழு மனிதனாக மாற முடியும் என்று சொல்லி என்ன செய்தார்? ஏவாள் என்கிற ஒரு துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தான்னு பார்க்க. அப்படின்னா இந்த குடும்பத்துல குடும்ப தலைவன் என்பவர் என்ன செய்யணும்? முதலாவது ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. எங்க போய் ஆசீர்வதிக்கப்படணும்? அல்ல, எங்க போய் ஆசீர்வதிக்கப்படணும்? தேவனுடைய சமூகத்துல அவன் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம தலைவர்கள் நிறைய எங்க இருக்காங்க? நானும் பழைய காலத்துல அப்படிதான் இருந்தேன். எங்க இருந்தோம்? எல்லாம் டாஸ்மார்க் கடையிலையும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி கொண்டிருக்க குடும்ப தலைவர்கள் வீடு நிச்சயமா ஆசீர்வாதம் பெறாது. ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே. அவர் இன்றி யாரும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கவே முடியாது. அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்யாமல் இருக்கும்போது நம்ம அவரால் எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நம்முடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அப்படின்னா குடும்ப தலைவன் முதலாவது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு தகுதியுள்ள பாத்திரமாக அவன் மாறணும். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் வேதம் சொல்றதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1வது வசனம் 2வது வசனம் இதெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாசிங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனோ அவன் பாக்கியவான். முதலாவது என்ன செய்யணும்? The fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் இல்லாதவன் தான் எங்க போவான்? ஞானம் இல்லாத இடத்துல போய் நிற்பான். ஞானம் உள்ளவன் எங்க இருப்பான்? எங்க ஞானம் ஊற்று இருக்குதோ அந்த ஞானத்தின் ஊற்றுக்கு போவான். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்து? எல்லா காவலோடும் உங்க இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். அங்கிருந்து என்ன வரும்? ஜீவனுள்ள நதிகள் புறப்படும். இந்த நதி புறப்படும் போதுதான் இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் அங்க விளங்க முடியும். இந்த நதி புறப்படலைன்னா, இந்த நதி இங்கே ஷட் டவுன் ஆனா, இந்த நதி இங்கே பிரேக் டவுன் ஆகி போனா அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. இப்போ தலைவர்கள்
குடும்பத்தின் தலைவன் முதலாவது செய்யணும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 2வது வசனம் வாசிங்களேன். கையின் பிரயாசம். 2வது என்ன நடக்குது? குடும்ப தலைவன் போய் சம்பாதிக்கிறான். அவன் சம்பாதிச்சு வருகிறத கையின் பிரயாசமாக கன்வெர்ட் ஆகுது. அந்த கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தாதான் அந்த ஆசீர்வாத நிச்சயம் குடும்பத்தின் மேல் நிலைத்திருக்கும். இல்லைன்னா அது முழுவதும் எங்க போகும்? வேண்டாத காரியங்களுக்கு போய் அது சென்று விடும். இதெல்லாம் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் சொல்லக்கூடிய காரியங்கள். எல்லாம் உங்களுக்கு தெரியும். பழைய வாழ்க்கை எப்படி, புதிய வாழ்க்கை எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிந்திருக்கும். அதனால குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முதலாவது குடும்ப தலைவர் ஆசீர்வதிக்கும் இல்லையா? 2வது பாருங்க, அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தின் தலைவி ஆசீர்வதிக்கப்படும். குடும்ப தலைவனால அந்த குடும்பத்தின் தலைவி ஆகிய அருமையான சகோதரிமார் நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? நீங்க வாசிக்கலாமா? அழகா எங்க வாசிக்கிறீங்க? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாராம தெரியுமே, சொல்லுங்களேன். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். புருஷன் டாஸ்மார்க் போனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து அவங்க என்ன செய்வாங்க? அந்த வீட்டை கட்டுவார்கள். வீடு என்பது என்னது? வெறும் வீடு மாத்திரம் அல்ல, குடும்ப வாழ்க்கை எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த வீடாக காணப்படுது. ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா நினைச்சுவாங்க, அவங்க வீட்டை கட்டுவாங்க இல்லையா? அடுத்து சொல்லலாம், நீங்க நீதிமொழிகள் 31 10வது வசனத்தை அந்த கடைசி வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அப்படியே இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? 10 அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை பத்தி 3 காரியம் சொல்றாங்க இல்லையா? 1 என்ன சொல்றாங்க? கொலை சொல்றாங்க. 2 என்ன சொல்றாங்க? தெரியலையா? பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பா இருக்குது? கடலில் போடப்படுகிற வலைக்கு ஒப்பா இருக்கிறது, முத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அப்ப இந்த முத்துன்னு யார சொல்றாரு? யார் சொல்றாரு? உங்களை சொல்றாங்க முத்து. யாரு? ஆண்டவர் சொல்றார் முத்து பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்கு. அப்படின்னா ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய அருமையான மனைவி அவங்க ஸ்தானத்துல இருக்கும்போது எப்படி இருக்கிறாங்களா? அவங்க முத்தை போல இருக்கிறாங்களா? பரலோக ராஜ்யத்தை போல அவங்க இருக்கிறாங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பரலோகம் இருக்காது, அங்கே என்ன இருக்கும்? நரக ராஜ்யம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அடியும் பிடியும் உதயுமா இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில நடக்கிற குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக அது இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க வாசிங்களா அந்த 128 3வது வசனத்தில் முற்பகுதி வாசிங்க. உன் மனைவி கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. எங்க பாக்குறீங்க இது? மத்தேயு, லூக்கா, யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நானே மெய்யான திராட்சை செடி. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சங்கீதம் 128 சங்கீதக்காரன் மூலமா சொல்றாரு, உன் மனைவி உன் வீட்டோரத்துல கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க எவ்வளவு முக்கியமானவங்க இல்ல? ஆண்டவர் சொல்றாரு யோவான் 15:1 சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அப்படின்னா உங்களை ஆண்டவர் எங்க ஒப்பு கொடுக்கிறாரு? ஆண்டவர் உங்களையும் அவருக்கும் ஒப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்க பார்க்கிறோம். இல்லை ஏன் ஆண்டவர் செய்யணும்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1:6 வாசிங்க சீக்கிரம். நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை கொண்டு யாரா நிப்பாட்டுறாங்களா? சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன். உங்களை சொல்லுங்களேன். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நிறுத்த இயேசு கிறிஸ்து பிதாவோடு ஒரு கவர்னன்ட், ஒரு ஒப்பந்தத்தை அவர் செய்திருக்கிறார். அதனால என்ன செய்றாரு? அவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் உங்களையும் அவர் என்ன செய்றார்? ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இல்லையா? அப்படின்னா ஒரு கனிதரும் திராட்சை செடி, மனைவியானவள் ஒரு கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், எனக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு மகள். வேதத்துல அநேக ஸ்திரீகளை பார்க்கலாம். நீங்க அபிகாயில பார்க்கலாம், நிறைய மேரிமாரை பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். இவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா
இவங்களும் அதிகாலை இழந்து ஜெபிக்கிறவங்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து வாழக்கூடிய அருமையான சகோதரியா இருந்ததுனால அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இல்லை, மூணாவது 2 பார்த்துட்டோம். 1 குடும்ப தலைவன், 2வது குடும்ப தலைவி, 3வது வாசிங்க அதே இது 128ல உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கட்டுகள். இல்லையா, அன்னைக்கு அருமையான பெற்றோர் நிறைய இருக்கிறீங்க. உங்க பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க? எப்படிப்பா இருக்கிறீங்க தம்பிமார்? எப்படி இருக்கிறீங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கு. இல்லையா, இந்த ஒலிவ மரம் எதுக்கு அடையாளமா இருக்கு? இல்லையா, ஒலிவ மரம் எதுக்கு அடையாளமா இருக்கு? இல்லையா, ஒலிவ ஆயில் எண்ணெய்க்கு அடையாளமா இருக்கு. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்றாரு, ஆலயத்தில் அந்த குத்து விளக்குகள் அணையாதபடி அந்த ஒலிவ மரத்திலிருந்து கிளைகள் மூலமாக அந்த எண்ணெய் அந்த ஆலயத்தின் குத்து விளக்குக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இரவும் பகலும் சப்ளை பண்ணுது. அது என்ன அப்படி சொன்னா, பரிசுத்தவானுடைய அபிஷேகம் அதுக்குள்ள ஊற்றப்படுது. அப்படின்னா தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையில, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையில நீங்க இருப்பீர்கள் என்றால் உங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களா? அபிஷேகம் நிறைந்த அருமையான 3 தம்பிமார். இல்லை, ஊழிய செய்கிற தம்பி எங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. இல்லையா, பாருங்க, இங்க இருந்து ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு போயிருக்காரு. இந்த தம்பிமாரை பாருங்க, முன்னால இருந்து காரியங்களை செயல்படுத்துறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒலிவ மர கன்றுகள். இல்லையா, இப்ப இவ்விதமாக என்ன செய்யறாரா? தேவன் ஆசீர்வதிக்கிறார். இவ்விதமாக தேவன் ஆசீர்வாதம். இப்போ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு சின்ன தடை வருது பாருங்க. இந்த தடையை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசிக்கிறேன். வாசிங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் வாசிங்க. 2 சாமுவேல் 5-6-7. நல்ல கவனிங்க ப்ளீஸ். பாருங்க, இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை யூத ராஜ்யத்தில் அவன் ஸ்திரப்படுத்தி கொண்டான். இப்ப இஸ்ரவேல் மேல அவன் ராஜாவாக மாறணும். அதுக்காக என்ன செய்யறான்? இந்த இஸ்ரவேல் கோட்டையை பிடிப்பதற்கு, இந்த சீயோன் கோட்டையை பிடிப்பதற்கு அவன் ஆயத்தமாகறான். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய எபூசியர். இல்லையா, இந்த எபூசியரை பத்தி நீங்க நல்லா தியானிக்கணும். இந்த எபூசிய ஆவி என்ன ஆவி சொல்லுது? குருட்டு ஆவியும் முட ஆவி. என்னுடைய குருடர்களும் என் ஜனமாகிய முடவர்களும் உன்னை இந்த தேசத்துக்குள் வரவிடாதபடி அவர்கள் உன்னை தடை பண்ணுவாங்க. அல்லேலூயா. இந்த குருட்டு ஆவியும் இந்த முடம் பிடிச்ச ஆவியும் நம்ம இனம் கண்டு கொள்ளணும். இது எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும்? வேதத்துல தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப வேதத்தை படிக்கும் போது தேவன் அந்த வசனங்கள் மூலமாக நமக்கு அநேக காரியங்கள் விடுதலையே கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது என்ன செய்யும்? இந்த குருட்டு ஆவியும் இந்த முட ஆவியும் நம்ம விட்டு அது துரத்த முடியும். அப்படி துரத்தும் போது என்ன செய்யும்? தாவீது சொல்றான் 7வது வசனம் வாசிங்க. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், தாவீதின் நகரமாக அது மாறி. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னைக்கு சீயோன் கோட்டையை நாங்க பிடிக்கணும்? கையை வச்சு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. சீயோன் கோட்டையை நாங்க பிடிக்க போகிறோம். சீயோன் கோட்டையை நாங்க பிடிக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லுவான், சத்ருவன் சொல்லுவான், என்னுடைய குருடர்களும் என்னுடைய முடர்களும் உன்னை தடை பண்ணுவாங்க. ஆனா தாவீது சொல்றான், நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் கர்த்தர் நினைச்சார் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் இருக்கு. இன்னொரு காரியம் கூட பாருங்க. எஸ்தர்ல நமக்கு நல்லா தெரியும், மொர்தெகாய் அந்த காரியங்கள்லாம் தெரியும். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசித்து பாருங்க. எஸ்தர் 6:13. ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகி சிரேஷுக்கும் தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்தப்ப நல்லா கவனிங்க ப்ளீஸ். லிசன், இந்த வார்டை நல்லா கவனிங்க. இதை அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனை பார்த்து மொர்தெகாய்க்கு முன்பாக நீ தாழ்ந்து போக தொடங்கினாய், அவன் யூத குலத்தினாய் இருக்கிறான். அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்க துதிக்கிறவங்களா இருந்தா, நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தா, எத்தனை முருதாய்க்காய் வந்தாலும், எத்தனை முடவம் வந்தாலும், எத்தனை குருடம் வந்தாலும், எத்தனை எபூசியன் வந்தாலும், எத்தனை தடை வந்தாலும், இவை எல்லாவற்றையும் உடைத்து அதன் மேல் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். துதிக்கலான்னு என்ன இருக்கும்? உங்க வீட்டுக்குள்ள சாத்தான் வந்து நல்லா உட்கார்ந்துக்குவான், தெரியாது. ஏன்னா அந்த குருட்டு ஆவிங்கிறது கனநித்திரையின் ஆவி. குருட்டு ஆவி என்பது வேதத்தை தியானிக்க விடாத ஆவி. குருட்டு ஆவி என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை காண்பித்து கொடுக்க முடியாத ஒரு ஆவி. இந்த முட ஆவி என்பது உங்க முழங்கால்களை முடக்க விடாதபடி முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, இந்த சத்ருவை நீ மேற்கொள்ள முடியும். அந்த முடங்காலை முடக்காதபடி முடக்கி போடுகிற ஆவிதான் அந்த முடன் ஆவி. அப்ப அந்த எபூசியனின் ஆவி என்ன செய்யணும்? நம்ம கட்டி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம குடும்பத்தின் மேல என்ன செய்வார்? பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆமைன்னு சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். சொல்லுங்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். நானும் என் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நானும் என் மனைவியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நானும் என் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. திரும்ப நெருக்கம் பாருங்க எங்க வாழ்க்கையில. இதுக்கு எத்தனையோ 1997 நான் நினைவு கூறுகிறேன். இல்லை, எத்தனை நல்ல பொசிஷன், கீ பொசிஷன். இல்லை, நான் சொன்ன ஜிஎம் தட்ட முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளவு பவர் இந்த ஷோலியாரில் நான் இருந்த நாட்களில். ஆனால் ஒரு காலகட்டம் வருமா இருந்துச்சு, 1997 யாருக்கும் சொல்லாமல் என்ன 11:30 மணிக்கு நான் ரிசைன் பண்ணுறேன். 2:30 மணிக்கு ஒரு லாரி எனக்கு கிடைச்ச ஜாமானத்தை தூக்கி போட்டு நான் ஊருக்கு போனேன். என்னுடைய நம்பிக்கை என்ன, என்னுடைய விசுவாசம் என்ன, எங்கே இருப்போம், எப்படி இருப்போம், இதெல்லாம் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமை. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லை, ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு நிலைமை. அதை கைவிட்டாரா? என் தேவன் எனக்காய் ஏதாவது செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்லுங்களேன். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறப்பது உண்டா? நீங்களும் மறந்துட்டாரா? நிறைய பேர் நினைச்சாங்க முடிஞ்சாங்க, குடும்பமும் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவருடைய திட்டம் எப்படி இருக்குது? அவருடைய ஆதீனத்துல அவருக்காக வேலை செய்ய அவர் தெரிந்து கொண்டபடினால எத்தனை சோதனை, எத்தனை துன்பம். இல்லை, கேன்சர் வியாதியிலிருந்து விடுதலை, 2 கிட்னியும் போச்சு, அதுலேருந்து விடுதலை, எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்தது மாத்திரம் இல்லை, எந்த இடத்துல தலையை தாழ்த்தி கொண்டு ஒருத்தருக்கும் சொல்லாம நான் ஓடுனோ அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இது என்னால் உண்டானது அல்ல, இது என் தேவன் என் மேல் வைத்திருந்த அன்பு, கிருபை. இன்னைக்கு உங்க முன்னால எங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் அப்படி எழுதி நிற்போமா? ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தீபால தூராக்கமா சோத்திர ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நன்றி. இந்த குடும்ப கூடுகையின் நாளுக்காக நன்றி. அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி. அநேகர் இன்றைக்கு பார்க்கும்படி கிருபை பாட்டீங்க. நன்றி கர்த்தாவே. நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள் அப்படி ஆசீர்வாதம், அதை தடை பண்ணுகிற ஆண்டவர் குருட்டு ஆவி, முடச்சின் ஆவி, எல்லாவற்றையும் ஆண்டவர் மேற்கொள்ளும்படி கிருபை கொடுக்குறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தை